சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டூப்பே போடாமல் மொத்த சண்டை காட்சிகளுமே அவரே பண்ணிட்டு இருக்காராம். இதை பார்த்து மொத்த படக்குழுவுமே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிருக்காங்களாம். என்ன இந்த விஷயம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரெடியாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்தது. ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தாலும் ரஜினிகாந்த் படம் மாதிரி இல்லைப்பா, இது ஜெய்பீம் படத்தை எடுத்த ஞானவேல் படம் மாதிரியும் இல்லை. அதனால் இந்த படம் சுத்தமாக செட் ஆகலை என சொல்லப்பட்டது. அதனால் கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. அதன் தொடர்ச்சியாக எப்படியாச்சும் ஜெயிலர் படம் மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. தங்க கடத்தில் மையமாக வச்சு இந்த படத்துடைய கதையை நகர்த்திட்டு போகிறாரு நம்ம லோகேஷ். இந்த படம் கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவையுமே திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கும் என சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷவுகின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை அண்மையில் தான் ஜெய்ப்பூரில் முடித்தாங்க. இந்த ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கில் நம்ம அமீர்கானும் ஒரு முக்கியமான ரோலில் கலந்து கொண்டிருக்காரு. அமீர்கானை தொடர்ந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாலிவுட் ஆக்டரும் இந்த படத்தில் இருக்காராம். அது யாருன்னு இன்னுமே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். கூடிய விரைவிலே அதை பற்றின சின்ன இன்ட் ஏதாவது நமக்கு தெரிய வரும், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அப்போ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ சுவிட்சர்லாந்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். லோகேஷ் கனகராஜ் அங்கே பிரம்மாண்டமாக ஆக்ஷன் காட்சிகளை எடுத்துகிட்டு இருக்காராம். இந்த ஆக்ஷன் காட்சிகள் சீன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூப்பே இல்லாமல் நடிச்சிட்டு வராராம். இதை பார்த்த அனைவருமே ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூப் வச்சுக்க மாட்டாரு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவரே வந்து நிறைய அட்வைஸும் சொல்கிறாரு. மேலும் டூப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரே நடித்து கொடுக்குறாரு. இப்படி ரொம்ப கலகலப்பாக அந்த செட்டே போய் கொண்டிருக்கான். இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியுதான். சண்டை கலைஞர்களே செய்ய துணியாத ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்கிறாராம். இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து ரொம்பவே எல்லாரும் பெருமைப்படுறாங்களாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயும் ஷூட்டிங் வந்துட்டார்னா படத்துடைய சீன் இதுதான், நடிங்கன்னு சொல்லிட்டா போதும், அவருக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கம் வெளியே வந்துடுது. என்றும் இளமை என்ற மாதிரி நடித்து குடிச்சிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு மாறிடுறாரு. அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய மனசுக்கு இன்னுமே வயசாகலை. அதனால் எல்லாரும் பார்த்து சூப்பர் ஸ்டாருக்கு இன்னுமே வயசாகலை என்று தான் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கை பார்க்க எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.